राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो देव शर्मा की जय। जय बोलो देव प्रयाग की जय। खंडम என்னும் கடி நகர். ரொம்ப அழகான ஒரு தமிழ் பெயர் தேவப்பிரயாகைக்கு. அந்த பெயர் அவ்வளோ அழகாக கொடுத்தவர் நம்முடைய பெரியாழ்வார். இன்னைக்கு கூட நான் பெரியாழ்வார் வம்சத்தார் வேதப்பிரான் பட்டர் அவருடைய திருக்குமாரன் சுதர்சன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த பெரியாழ்வார் அங்கே வந்தார்னு வைபவம் எல்லாம் இருக்குது. இதுக்கு ஏதான ஆதாரமாக புஸ்தகங்கள் இருக்கா? புஸ்தகத்தான் விஷயம் இருக்கிறப்ப 6000 குரு பரம்பரா பிரபாவம் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டபோது அவர் சொன்னார், இல்லைங்க மூதாதையர்கள் சொன்னார்கள், அதுபடி அந்த செவி வழி செய்தி தான் அப்படின்னு சொல்லி இன்னும் 2-3 தகவல்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணன் கோவில் இது எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ அந்த பெரியாழ்வார் வம்சத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இன்றைக்கி இந்த தேவப்பிரயாக விஷயத்தையே நான் ஆரம்பிக்கிறேன். தேவப்பிரயாகையை பற்றி பெரியாழ்வார் அத்தனை பாசுரங்கள் சொல்லியிருக்கார். அதில் ஒரு பாசுரம் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாசுரமாக அனுபவிப்போமா? 2வது பாசுரம் சொல்கிறார், சலம்பொதி உடம்பின் தழல் உமிழ் பேழ்வாய் சந்திரன் வெங்கதிர் அஞ்ச மலர்ந்தெழுந்தணவி மணிவண்ணன் உருவின் மால் புருடோத்தமன் வாழ்வு நலம் திகழ் சடையான்முடி கொன்றை மலரும் நாரணன் பாதத் துழாயும் கலந்திழி புனலால் புகர்படு கங்கை கண்டம் என்னும் கடி நகரே. ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். சலம் பொதி உடம்பின், அவ்வளோ அழகாக சந்திரனில் அப்படியே அந்த ஜலம் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லும்படியான சந்திரன், அதுலேருந்து அப்படி ஆக்கர்ஷணம் அமிர்தம் வழின்னு ஜலம்னு சொல்கிறது உண்டு. சலம்பொதி உடம்பின் சந்திரன், தமல் உமிழ் பேழ்வாய் நெருப்பை உமிழக்கூடிய பெரிய கணங்கள் உடைய வெங்கதிர் வெம்மையே இயல்பாக உடைய சூரியனும் அஞ்சும்படியாக, சந்திரனும் சூரியன் என்னடா அது இவ்வளோ பெருசு யாரது அப்படின்னு பார்த்து பயப்படும்படியான அளவுக்கு மலர்ந்து எழுந்து அணவு மணிவண்ணன் உருவின், அவ்வளோ தூரம் உயர்ந்ததான சரீரத்தை எடுத்த நீலமணிவண்ணன் போன்ற எம்பெருமான் பக்தர்களிடத்தில் பெரிய பிரீத்தியுடைய புருஷோத்தமன் வாழ்கின்ற இடம். சலம்பொதி உடம்பின் தழல் உமிழ் பேழ்வாய் சந்திரன் வெங்கதிர் அஞ்ச மலர்ந்தெழுந்தணவி மணிவண்ண உருவின் மால் புருடோத்தமன் வாழ்வு. அந்த புருஷோத்தமன் எங்கடா வாழறான் அப்படின்னா, நலம் திகழ் சடையான் முடி கொன்றை மலரும், அற்புதமான நலம் திகழக்கூடிய சடையுடைய, அதாவது சிவபெருமானுடைய தலைமுடியில் இருக்கக்கூடிய கொன்றை மலர், நம்ம சரக்கொன்றை கொன்றைன்னா சொல்லுவோம். இந்த விஷு கனியும் பொழுதெல்லாம் சரக்கொன்றைன்னு ஒரு பூவை வைப்பார்கள் கேரள தேசத்தில். நம்ம நாகர்கோவில் மார்த்தாண்டம் அங்கெல்லாம் கூட வைப்பா. விஷு கனியும் பொழுது முக்கியமாக அந்த சரக்கொன்றை அப்படியே கொத்து கொத்தா பூக்கும். அது சரக்கொன்றை ரொம்ப விசேஷம். அந்த சரக்கொன்றைய சூடுவதனால தான் சிவபெருமானுக்கு கொன்றை வேந்தன்னு பெயர். அதனால தான் கொன்றை வேந்தன் பெயரில் நம்ம ஔவையார் அவ்வளோ அழகாக விஷயங்கள் சொல்லியிருக்கா. அப்போ நலம் திகழ் சடையான் முடி கொன்றை மலர், சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய கொன்றை மலர்
ஏன்னா சிவபெருமானுடைய தலையிலிருந்தான கங்கை வரா, பாகீரதியாக வரா, அதில் கொன்றை மலர்கள்லாம் அப்படியே அடிச்சுண்டு வரதான். இன்றைக்கும் இந்த தேவப்பிரயாக ரூட்டு அதுக்கப்புறம் மேலெல்லாம் போகும் நிறைய கொன்னை மரங்கள் உண்டு. இப்போ கூட நான் போயிருந்தேன், பூத்து குலுங்கும். மரத்தில் இலையே இருக்க, வெறும் பூவாக பூத்து குலுங்கும். குட்டி மரத்துலேயே அவ்வளோ பூக்கும். அப்படி நலம் திகழ் சடையான் முடி கொன்றை மலரும் நாரணன் பாதத்துழாயும், நாரணனுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய துளசியும் கலந்து இழி புனலால் புகர்படு கங்கை. அவ்வளவழகா அந்த சிவபெருமானத்தில் இருக்க கொன்றை மலரை பாகீரதி எடுத்துட்டு வரா. நாராயணனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய துளசி எல்லாம் அலக்கநந்தாவில் போடுவா. பத்ரிகாசிரமத்தில் அதெல்லாம் அலக்கநந்தா கொண்டு வருவா. அந்த அலக்கநந்தாவும் பாகீரதியும் சங்கமிக்கக்கூடிய இந்த இடத்துல அழகாக அவ கொண்டு வர கொன்றை மலர், இவ கொண்டு வர துளசி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அப்படி சுழண்டு அப்படியே ஆனந்தமாக ஜலத்தில் போகிறதா. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய கங்கை கண்டம் என்னும் கடிநகரில் தான் புருஷோத்தமன் வாழ்கின்றான் அப்படின்றார். முழு பாசனம் அப்படியே ஃபுல்லாக வாசிக்கிட்டோமா? சலம்பொதி உடம்பின் தழல் உமிழ் பேழ்வாய் சந்திரன் வெங்கதிர் அஞ்ச மலர்ந்தெழுந்த அணவி மணிவண்ண உருவின் மால் புருடோத்தமன் வாழ்வு. புருஷோத்தமனை தமிழ் படுத்திருக்கார் ஆழ்வார். புருடோத்தமன், புருடோத்தமன் வாழ்வு நலம் திகழ் சடையான் முடி கொன்றை மலரும் நாரணன் பாதத்துழாயும் கலந்திழி புனலால் புகர்படு கங்கை கண்டம் என்னும் கடி நகரே. இந்த பாசறை அனுபவிச்சுட்டோம். ஸோ தேவசர்மா தபஸ் பண்ணான், பகவான் காட்சி கொடுத்தான், நான் ராமனா வருவேன்னா சொன்னபடி வந்தான், தேவசர்மாவுக்கு அனுகிரகம் பண்ணான். உன் பெயராலேயே இந்த இடத்துக்கு இனி தேவப்பிரயாகைன்னு திருநாமம்னு சொன்னான். அவ்வளோதானா தேவப்பிரயாகை மகாத்மியம்னா? இன்னும் இருக்குன்னு ஈஸ்வரன் சொல்கிறார். இத்யுக்த்வா பகவான் ராமா ராமஹத்தஸ்தௌ தேவப்பிரயாகே லக்ஷ்மணேன சஹ பிராத்ரா சீதையா சஹ பார்வதி ததசுரகணா சர்வே அவதீர்ணாஸ்து தத்ர வை கேசித்வை மிருகரூபேன கபிரூபேன கேச்சன சேவித்தும் வை தாசரதிம் சசிதம் சசீதம் ஹிமவத்சுதே. ரொம்ப அழகாக சொல்கிறார். பகவான் வந்து சீதையோட லக்ஷ்மணனோட ஹனுமானோட அங்கே அப்படி நித்தியவாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டானாம். அப்போ தேவர்கள் எல்லாரும் அங்கே கீழே வந்தாலாம். சில பேர் மிருகங்களை ரூபம் எடுத்துட்டா, சில பேர் குரங்கானா, சில பேர் பட்சிகள் ஆனாலாம். எதுக்குன்னா பகவத் கைங்கரியம் செய்வதற்காக அப்படியே அவள் அங்கே செட்டில் ஆகிட்டா. ஹிமவத் சுதே ஷைலஜான்னு சொன்னார். இப்போ ஹிமவத் சுதா அப்படின்றார். ஹிமவானுடைய புத்திரியே ஹிமவத் சுதே. சைலனுடைய ஸ்ரீசைலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சைலத்தினுடைய மகள் சைலஜா. அப்போ ரொம்ப அழகாக சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறார். இது எல்லாமே கைலாசத்தில் சிவபெருமானும் பார்வதியும் பேசுகிறா. அங்கே அதை கேட்ட ஸ்கந்தன் அவ்வளவு அழகாக நாரதருக்கு சொல்லின்னு இருக்கார். அந்த விஷயத்தை தான் நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த தேவப்பிரயாகை இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். கங்காயா உத்தரே பாகே திருஷ்யதே யோ மகாகிரி தத்ர ராஜா தசரதோ நித்யம் ராமபராயணः ஆயாதி மிருகயா வியாஜாத் தர்ஷனாய ரமாபதே. அப்பா அந்த தேவப்பிரயாகனோட உத்தரபாகத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையில் நித்தியம் தசரதன் விதவிதமான கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் அங்கே வரார். ராமனை தரிசனம் பண்ணுறதுக்காக. ஏன்னா ராமன் காட்டுக்கெல்லாம் போயிட்டு பட்டாபிஷேகம் எல்லாம் ஆன பிறகு இங்கே வந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்போ ராமனை பார்ப்பதற்காக தசரதன் தான் இறந்து போயிடுறாரு இல்லையா, அவர் சொர்க்கலோகத்துலேருந்து அப்பப்போ கீழே இறங்கி வந்து இந்த ராமனை தரிசனம் பண்ணிட்டு போகிறாராம்.
அதனால் ரொம்ப அழகாக சொல்கிறார், தேனைவம் தத்கிரேர் நாம தசரதாக இதி ஸ்மிருதம் யோ வை நிஷ்கல்மஷः சுத்தோ நிரீஹோ ராம தத்பரः சபை பஷ்யதி ராஜானம் நாம்னா தசரதம் பிரபும் தீர்த்தானாம் து த்ரயம் சித்ரசத்கோட்டிரத்ர ஸ்திதா புதைஹி அஸ்ய தீர்த்தஸ்ய மாஹாத்ம்யம் கோ வா வர்ணயிதும் க்ஷமஹ யத்ர சாக்ஷாத் சதா ராமோ வசதே கருணாநிதிஹி. அதனால் அந்த தசரதாச்சலம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். அங்கே நித்தியம் தசரதர் வந்துட்டுருக்கார், அவர் திருநாமத்தில் அங்கே இருக்குது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 30 கோடி தீர்த்தங்கள்லாம் இருக்குது. யாரால் வர்ணிக்க முடியும் இந்த தேவப்பிரயாகை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், தேவப்பிரயாகை மகாத்மியத்தை? ஏன்னா சாக்ஷாத் ராமன் அங்கே எப்பொழுதுமே சாஸ்வதமாக வசிக்கிறானே அப்படின்றார். இந்த தசரதாச்சல் எனக்கு அங்கேருந்த ஒரு பட்டரை சொல்லியிருக்கார், கோவிலில் பூஜை பண்ணுற பட்ச கோவிலேருந்து காட்டுக்கு அதோ பாருங்க, நான் அங்கே போக முடியுமா? போகலாம், மேலே ஏறி போகணும் அப்படின்னார். நானும் ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே காத்துட்டுருக்கேன். இப்போ படித்ததுக்கப்புறமா போய் ஆகணும்னு ரொம்ப மனசு அடிச்சுக்கிறது. பார்ப்போம், பகவத் சங்கல்பம். அந்த இடத்தையுமே பார்த்துட்டு வந்துடணும், சரியா? அப்போ சிவபெருமான் மேலும் சொல்கிறார், அதேதிஹாசம் வக்ஷ்யாமி ஸ்ருணு தேவி புராதனம் பபூவ மத்திய தேசே தூ சண்டவர்மா நராதிபக. இந்த தேவப்பிரயாகை மகாத்மியத்தை வளர்க்கும்படியான இன்னொரு அழகான ஒரு விஷயம் இருக்குமா, அதை சொல்கிறேன்னு கேளுன்ற. ஸோ தேவசர்மா தபஸ் பண்ணியாச்சு, நாராயணன் காட்சி கொடுத்தாச்சு, ராமன் வந்தாச்சு, இதெல்லாம் தேவப்பிரயாகை வந்த கதை, ஓகேவா? அதுவே அவ்வளோ மகாத்மியம் இருக்குன்னா அந்த தேவப்பிரயாகையினுடைய மகாத்மியத்தை வர்ணிக்கும்படியான ஒரு வைபவத்தை சிவபெருமான் சொல்கிறார். பாரத தேசத்தினுடைய மத்திய தேசத்தில் பபூவ மத்திய தேசே தூ சண்டவர்மா நராதிபக. சண்டவர்மன்ற ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருந்தான். தஸ்ய வை பட்டமகிஷி மாயாதேவி விஸ்ருதா பிரஜானாம் சண்டரூபோஹி பிராமணானாம் ததா சவை. அந்த ராஜாவுக்கு மாயாதேவின்னு மனைவி, சண்டவர்மா அந்த ராஜாவோட பெயர். அவனுடைய மனைவி பேர் மாயாதேவி. அவன் ஜனங்கள் மேலே அக்கறை உள்ளவன் போல, பிராமணர்கள் மேலே மரியாதை உள்ளவன் போல நடிக்கிறான். ஆனால் அவன் கீழே இருந்த மந்திரிகள் எல்லாம் லஞ்சம், லாவண்யம், எல்லா பாபங்களும் பண்ணி ஜனங்களை படாத பாடு படுத்தின்னு இருந்தா. பாபகர்மா சண்டவர்மா சுதஹீனோ பபூவஹ சதா துரித கர்மாணி கரோதி ச மஹீபதிஹி. அவனுடைய பாபகர்மத்தினால அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, குழந்தையே இல்லை. ஆனாலும் அவன் பாவத்தை ஒன்றும் நிறுத்தவும் இல்லை. நிறைய பேர் அவனை பிடிக்காமல் இருந்தான், நிறைய பகைவர்களை பகைச்சின்றான். ஒரு நாள் ஒழுங்காக மழையும் பெய்யலை. தஸ்மின் ராஷ்டிரே மகாதேவி பர்ஜன்யோ நச்ச வர்ஷதி. காலகாலத்தில் பெய்ய வேண்டிய மழைகள்லாம் பெய்யலை. சர்வே க்ரூராக ஷட்டாக பாபாச்சௌராஸ்தத்ர வசந்தி சண்டவர்மா ஹி லோகேபியः சதா துக்கம் ததாதிஹ. எல்லாரும் கெட்டவாளாக இருக்கா, ராஜா ஒழுங்கா இல்லை, அராஜகம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ரொம்ப அராஜகம் பண்ணுறான்டா அப்படின்னா, ஒரு ராஜா இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த பலவான்லாம் என்ன பண்ணுவான், பலம் இல்லாதவனை போட்டு படாத பாடுபடுத்துவான். பணக்காரன்லாம் ஏழையப்படுத்துவான், படித்தவன்லாம் படிக்காதவனை படுத்துவான், பலவான்லாம் பெண்களை தூக்கிட்டு போயிடுவான். அதாவது ஒரு ராஜாங்கம் ஒழுங்கா இல்லை, ராஜா இல்லைன்னா நீதி நெறி மாறிப்படும். நீதி நெறி இல்லாமல் ஒரு ராஜ்யம் இருக்கணும், அது பேர் அராஜகம்னு பேர். அராஜகம் சம்ஸ்கிருத வார்த்தை. அராஜகம் பண்ணுறான்டா, ஒரு ராஜா இருந்தால் அப்படி பண்ணுவானா, பண்ண மாட்டாலே. அராஜகம் பண்ணுறான்னா அவனை தடுக்கிறதுக்கோ தண்டனை கொடுக்கறதுக்கோ ஆள் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் ராஜாங்கத்தில் நல்ல ராஜா இருக்கணும்ன்றது. இப்படியே போச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சு,
அவனுடைய புண்ணியங்கள் எல்லாம் போயாச்சு. அவனுடைய சுற்றி நிறைய விரோதிகளை வளர்த்துட்டான். அந்த ராஜ்யத்தை அவர்கள் அபகரிச்சுட்டா. மந்திரிகள்லாம் அவனை விட்டுட்டா. ராஜ்யத்தை விட்டு வெளில ஓடி வந்துட்டான். ராஜ்ய பிரஷ்ட சவை ஜாத்தக தத கஷ்டதரம் கதக வனே ஜகாம துக்கார்த்தக பத்னியா ச சக மாயையா. கையில் வில்லெல்லாம் வச்சுண்டு மனைவியோட ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டான். பயங்கரமாக இருக்குது. முள் நிறைந்த மரங்கள் நிறைந்த காடாக இருக்குது. அப்போ ஒரு பெரிய ராட்சசனை பார்க்குறான். ராட்சசானாம் பீமநாத பூரிதேதி பயங்கரே. இப்போ பயங்கரமான சப்தத்தை போட்டுட்டு ஒரு ராட்சசன் வந்துட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ததா கண்டக விரக்ஷைச்ச சம்யுதே பீமதர்ஷனே வனே தயோர் கச்சதோக்ரே ராட்சச பிரத்யய திருஷ்யத. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த கையில் இருக்க வில்லு அம்பை வச்சு ராட்சசன் அடிக்கிறான். அப்போ ஓங்கி அடித்த உடனே பார்த்தா அந்த ராட்சசன் கையில் ஒரு சூலம் இருக்குது. அது நிறைய பேரை கொண்டு அந்த முண்டம் சொல்ல கபாலம்லாம் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு புரியல. பயந்து நடுங்கி அடிக்கிறான். அப்போ அந்த பானம் பட்டது. இவன் அடித்தான் இல்லையா, யார், நம்ம சண்டவர்மன் ராஜா பானத்தை கொண்டு அடித்த உடனேயே அந்த ராட்சசன் கீழே விழறான். விழும்போது என்னடா பண்ணிட்டானா, கோவிந்தே திவதன் ரக்ஷ பிராணான் வை முமுச்சே சிவே பூர்வரூபம் பரித்யஜ்ய ஜாதோ கந்தர்வராட் ததா நாம்னா வை சுஸ்வரஹ க்யாதோ விஷமேஷுரிவாபரஹ சுந்தர பத்மபத்ராக்ஷோ கீதே ச நிபுண சுதிஹி. அப்போ மேலே அம்பு பட்ட உடனே யார், இந்த சண்டவர்மன் ராஜன் அடித்த அம்பில் அந்த ராட்சசன் கீழே விழறான். கீழே விழும்பொழுது கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கத்திண்டு கீழே விழுந்துட்டான். அடுத்த க்ஷணம் என்ன ஆயிடுத்துன்னா, அவருடைய அந்த ராட்சச சரீரம் மறைஞ்சுடுத்து அழகான ஒரு கந்தர்வ சரீரம் கிடச்சிடுத்து. அவ்வளோ அழகாக இருக்கான். கண் தாமரை போன்ற கண்களோட சர்வாபரணத்தை போட்டுண்டு ஒரு காமதேவன் போல நிற்கிறான். அவன் பேர் என்ன, சுஸ்வரஹ. சுஸ்வரம், ஸ்வரம் சொல்லுவான் இல்லையா, சுஸ்வரஹ, இதான் அவன் பேர். சுஸ்வர், சுஸ்வரஹன்னு பேர். அப்போ ஈஸ்வர உவாச்ச இது தஸ்யாதி சௌந்தர்யம் திருஷ்ட்வா வை ச மஹீபதி பிராஹத்தம் விஸ்மயாவிஷ்டோ கந்தர்வம் திரிதிவௌகசாம். எல்லா பக்கமும் ஜொலிக்கும்படியாக இருக்கக்கூடிய அந்த கந்தர்வனை பார்த்து இந்த சண்டவர்மன் கேட்குறான். சண்டவர்ம உவாச்ச அத்தியுதம் இதம் திருஷ்டம். நான் சொல்ல அத்தியுதம், அத்தியுதம் அதான் அதி அத்புதம். அத்தியுதம் இதம் திருஷ்டம் யத்வம் கந்தர்வதாம் கதஹ கேன வை கர்மணா பூர்வம் ராட்சசோ அபூத் விரூபதிருக். பா அதிசயமாக இருக்க, கோரமான ராட்சசரித்தை விட்டு எப்படி இப்படி ஒரு அதிரூப சுந்தரமான அற்புதமான கந்தர்வ சரீரத்தை அடைஞ்சா, எனக்கு புரியலையே. இதானீம் கேன புண்ணியேன சஞ்ஞாதோ சீச்சகாயக தேவானாம் ஹி மகாபாகே தன்மே விஸ்தரதோ வத. அப்பா நீ எப்படி ஒரு தேவசரீரத்தை அடைஞ்சாய், எனக்கு எல்லாத்தையும் சொல்லுவியா அப்படின்னு சண்டவர்மா சொன்னான். இப்போ உடனே அந்த கந்தர்வன் சொல்கிறான். கந்தர்வ உவாச்ச ஸ்ருணுராஜன் பிரவக்ஷ்யாமி ஸ்வஸ்ய வை பூர்வகர்மணः சேஷ்டிதம் ராஜசார்தூல சமாசாத்கததோ மம பூர்வஜன்மன்யபூவம் ஹி பிராமணோ வேதபாரகः ஷர்ம தத்த இதி க்யாதோ நாம்னா வை ராஜசத்தம அதீத தர்க்கசாஸ்திரே அதீத தர்க்கசாஸ்திரேன மயா அஹங்காரதோ த்விஜாஹ
பராஜிதாக குதர்க்கேன வித்யாவந்தோ அதிதாபசாக. நான் பூர்வ ஜன்மத்தில் ஒரு பிராமணனாக இருந்தேன். ஷர்மதத்தன் என் பெயர். இது அந்த சுஸ்வரன்ற கந்தர்வனுடைய பூர்வ ஜன்ம கதை. சண்டவர்மன் ராஜா, அவன் மகா பாபி, அவனும் அவன் மனைவியுமா காட்டுக்கு வந்துடுறா. ராஜ்யம் போனதுக்கப்புறமா அப்போ ஒரு ராட்சசனை பார்க்குறான். அந்த ராட்சசனை வில்லு அம்பை கொண்டு அடிக்கிறான். அவன் அடித்த உடனே கோவிந்தான்னு சொல்லிட்டு அந்த ராட்சசன் விழுந்தான். அடுத்த க்ஷணம் அவனுக்கு ஒரு அழகான சரீரம் கிடச்சது, கந்தர்வ சரீரம் கிடச்செடுத்தோ. நீ எப்படிடா கந்தர்வனாக மாறினே? என் பேர் சுஸ்வரன்னு சொல்கிறான். உனக்கு எப்படி இது ஆச்சுன்னு அவன் பூர்வ ஜன்ம கதையை சொல்கிறான். அவன் பெயர் அவ்வளவு அழகா ஷர்மதத்தன்னு பெயர். நான் பூர்வ ஜன்மத்தில் ஷர்மதத்தன்ற பிராமணனாக இருந்தேன். அதீத தர்க்க சாஸ்திரம், நிறைய தர்க்க சாஸ்திரம் பேசுவேன். ரொம்ப அகங்காரியாக இருந்தேன். எல்லா இடங்கள்லையும் போவேன். குதர்க்கத்தினாலே வெல்லுவேன். குதர்க்கம், தர்க்கம், குதர்க்கம். அதான் ரொம்ப திமிராக இருந்தேன். பல பேரை பிராமணர்கள்லாம் குதர்க்கமாக ஜெயிச்சிருக்கேன், வென்றிருக்கேன். ஒரு நியாயமான முறையிலலாம் இல்லை. சில பேர்லாம் பைத்தியக்காரமாக உளருவா, ரொம்ப சத்தமாக பேசுவா. மற்ற பேர் வாய் அடைச்சோம் நான் தான் ஜெயிச்சேன்வாலே அந்த மாதிரி. அப்போ நிறைய பிராமணர்கள் இடத்துல தோத்தவாள்லாம் பார்க்குறா. தே சர்வே துக்கிதா விப்ரா மாமித்யூச்சு நராதிப யதஸ்த்வயா வயம் சர்வே குதர்க்கேன பராஜிதாக ததஹத்வம் ஹி மகாரண்யே ராட்சசோ வை பவிஷ்யசி. போடா, நீ குதர்க்கத்தினாலே ஜெயிச்சுட்டாய். நம்ம தமிழில் குதர்க்கம் சொல்லுவோம் இல்லையா, சம்ஸ்கிருதில் கு த இர்க்கம், தர்க்க அப்படின்னு பேர். தர்க்கம் பண்ணாதே, தர்க்கம் இல்லை, தர்க்கம் பண்ணாதேன்னு, தர்க்கம் பண்ணாதேன்வா. குதர்க்கத்தினால எங்களை ஜெயிச்சுட்டா. இப்போ நீ ஒரு அடர்ந்த காட்டில் ராட்சசனா போ அப்படின்னு எனக்கு சாபம் கொடுத்துட்டா. ததோஹம் துக்க சந்தபோ பிராமணாஞ்சரணம் யயௌ பிராமணானாம் ச பாதேஷு பதிதோஹம் நராதிப யூயம் ரக்ஷதமாம் விப்ரா அபராதினமேவ ச அத்தப் பரம் ஹி பவதாம் தாசோகம் முனிசத்தமா. இவெல்லாம் சாபம் கொடுத்தோடனே பயந்து நடுங்கி காலில் விழுந்து தயவுசெய்து அனுகிரகம் பண்ணுங்கோன்னு கதறினான். கோராவை ரக்ஷசாம் யோனிஹி தஸ்யாமாம் விநிர்வர்த்தய இத்யுக்த்வாஹம் புனஸ்தேஷாம் சரணே பதிதோ நிருப. இப்படி கோரமான ராட்சசனம் கிடச்சுடுத்து, இல்லை எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், தயவு செஞ்சு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டான். ஈஸ்வர உவாச்ச இதி வை சரணாயாதம் துக்கார்த்தம் வினயே ஸ்திதம் ஊச்சுர்வை பிராமணா சர்வே சாபோ அஸ்மாகம் த்விஜோத்தம அமோகோயம் மகாபாக பவிஷ்யத்யேவ வை த்விஜ ததாபி தே சாபமோக்ஷோ பவிதா த்ரக்ஷ்யசே சதா இஷ்வாகுவம்சஜம் சண்டவர்மாணம் தீர்த்தசேவகம் ததா வை நரசார்தூல சாபஸ்தேன கத பிரபோ. அப்பா நாங்கள் கொடுத்த சாபம் எல்லாம் மாறாது, சிவபெருமான் சொல்கிறார். அப்படி கஞ்சினோன்னா பிராமணர்கள் நாங்கள் கொடுத்த சாபம் எல்லாம் வீணாகாது, அமோகமாக இருக்கும். அமோகம்னா வீண் போகாதுன்னு அர்த்தம். அமோக விளைச்சல் இந்த மாதிரி. அமோகம்னா வீண் போகாது. நாங்கள் கொடுத்த சாபமானது வீண் போகாது. உனக்கு இஷ்வாக்கு வம்சத்தில் வர சண்டவர்மான்ற ராஜா பெரிய அவ்வளவு அழகா தீர்த்தத்தில் உட்காந்து தியானம் பண்ண போகிறான். அவனாலே உனக்கு இந்த ராட்சத ஜன்மாலிருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டார். ஸ்கந்த உவாச்ச இதி சிவவச்ச ஸ்ருத்வா விஸ்மிதா சைலஜா அபவத் அநாதநாதம் தேவேஷம் புனப்பப்ரச்ச நாரத. சிவபெருமான் இப்படி சொன்னவொன்னே எல்லாம் கேட்ட சைலஜாவான பார்வதி தேவி அநாதநாதனான தேவேசனான பகவானை பார்த்து, மகாதேவரை பார்த்து மீண்டும் கேட்டாள். ஸ்ரீ பார்வதி உவாச்ச அநாதநாத சர்வஜ்ஞ
சர்வலோகஹிதே ரத பாபம் நிருபம் கதம் திருஷ்டுவா பவேத்வை சாபநாசனம். பார்வதி கேட்குறது, என்ன அநியாயமாக இருக்கு பிரபு, புண்ணியவாசாலியை பார்த்தா பாபம் போகலாம், சண்டவர்மாவே மகா பாபி, இவனை பார்த்து எப்படி பாபம் போச்சு, அவனை பார்த்து எப்படி சாபம் போச்சு, தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறான். அப்போ இன்னைக்கு யார் யார் கதையெல்லாம் சொல்லியிருக்கோம்? தசரதாச்சலம் அதை பற்றி பேசினோம். தசரர் வராருன்னு. அப்புறம் தேவப்பிரயாக மகிமை சொல்லும் பொழுது சண்டவர்மன்ற ராஜா பாரத பூமியோட மத்திய தேசத்தில் இருந்தான், மகாபாவி. ஆனால் ஊரில் எல்லாருக்கும் நல்லவன் மாதிரி நடித்தான். ஆனால் எல்லாரையும் படாத பாடுபடுத்தினான். மக்களை கொஞ்சம் கவனிக்கலை. மந்திரிகள் எல்லாரும் அவன்கிட்ட இருந்துட்டு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு இருந்தா. விரோதிகள் ஜாஸ்தி ஆகிட்டா, விரோதிகள் நாட்டை அபகரிச்சுட்டா, மந்திரிகளும் கைவிட்டுட்டா. உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக மனைவி மாயாதேவியோட காட்டுக்குள்ளே வந்தான். காட்டுக்குள்ளே அலையும் பொழுது கோரமான ஒரு ராட்சசனை பார்த்தான். அவனுடைய சூலத்தில் நிறைய மனித மண்டையெல்லாம் இருந்தது. அவன் பயந்து போய் வில்லு அம்பை கொண்டு அவனை அடித்தான். ஒரு அம்பு ஓங்கி அடிக்கும் பொழுது அவன் மேலே பட்டது. அவன் கோவிந்தா கோவிந்தான்னு கீழே விழுந்தான். விழுந்த உடனேயே அவன் ஒரு அழகான கந்தர்வனாக மாறினான். சுஸ்வரன்ற திருநாமத்தோட இவன் கேட்டான், அது எப்படி நீ கந்தர்வனாக மாறினா என்று கேட்கும்பொழுது அவன் தன்னுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறான். பூர்வ ஜென்ம கதையில் நான் பிராமணனாக இருந்தேன். குதர்க்கத்தினாலே, தர்க்க சாஸ்திரத்தினாலே, அகங்காரத்தினால எல்லாரையும் பொய்கள்லாம் விதவிதமாக ஏமாற்றி ஜெயித்தேன். பிராமணர்கள் சாபம் கொடுத்துட்டா, அதனாலே ராட்சசனாக மாறினேன். இந்த சாப விமோசனம் எப்போன்னு கேட்டேன். அப்போ சொன்னால் சண்டவர்மா ராஜா அவன் பெரிய தபஸ்வி ஆகக்கூடியவன். அவனுடைய தரிசனம் கிடைச்சோடனே உனக்கு சாப விமோசனம். ஏண்டானா அவன் இஷ்வாக்கு வம்சத்திலே வந்தவன். இஷ்வாக்கு வம்சம் யாரு? ராமனுடைய வம்சம். அதனாலே அவன் தரிசனத்தினாலே உனக்கு சாப விமோசனம்னு சொன்னார்கள் அப்படின்னா. அப்போ தான் பார்வதி கேட்குறா, இது என்ன ஒரு பாபியை பார்த்து எப்படி பாபம் போகும் அப்படின்னு கேட்க, சிவபெருமான் இந்த சண்டவர்மாவினுடைய பூர்வ ஜன்ம விற்த்தாந்தத்தை அடுத்து சொல்ல போகிறார். இதெல்லாமே தேவப்பிரயாகை மகாத்மியமாக ஸ்கந்தன் நாரதனுக்கு சொல்கிறார். சரியா? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. நாளைய மறுதினம் 28ஆம் தேதி சென்னையில் வேளச்சேரி பக்கத்தில் பள்ளிக்கரணையில் பாலாஜி நகரில் மகாலட்சுமி தாயாருடைய ஸ்தலத்தில், புது கோவில் அது, ஒரு 12 அடி நினைக்கிறேன், மகாலட்சுமி தேவி. அவருடைய இடத்துல விதுர நீதியை பற்றி உபன்யாசம் இருக்குது. சென்னையில் இருக்கவா கட்டாயம் வந்து கலந்துக்கோங்கோ. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுவோம். சென்னையில் இருக்கவா கட்டாயம் வாங்கும். லைவ் கஷ்டம், ஏன்னா அங்கே வந்து வைஃபை இருக்கிறது கஷ்டம். சரியா? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கங்கா मैया की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो हिमालय पर्वतराज की जय. जय बोलो भागीरथी माता की जय. जय बोलो अलकनंदा माता की जय. जय बोलो विष्णु चित्त பெரியாழ்வார் की जय. जय बोलो देव शर्मा की जय. जय बोलो खंडम एन्नुम कड़िनगर देव प्रयाग की जय. जय बोलो पुरुषोत्तम भगवान की जय. जय बोलो जय जानकी कांत स्मरणम. जय जय राम राम. जय बोलो भारत माता की जय. எல்லாரும் நன்னா இருங்கோ, சௌக்கியமா இருங்கோ. இந்த தேவப்பிரயாக பற்றி கேட்குறேன் இல்லையா, இதுவே உமக்கு எல்லா நன்மையும் செய்யும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ஹர் ஹர் கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம். ராதே கிருஷ்ணா.